மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க 10:30 மணிக்கெல்லாம் வரதா சொல்லியிருந்தாங்களே. மணி 10:15 ஆகுது. அவங்க கிளம்பிட்டாங்களா இல்லையான்னு ஒரு ஃபோன் கூட நமக்கு வரல. பேசாம இந்த புரோக்கர் குமரனுக்கு நாமளே ஃபோன் பண்ணி கேட்டுடுவோம். ஹலோ, சொல்லுங்கண்ணா. ஏன்பா குமாரா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிளம்பிட்டாங்களா இல்லையா? அண்ணா, நான் மறந்து போயிட்டேண்ணே. அவங்க கிளம்பி ஒரு 10 நிமிஷம் இருக்கும். நானும் கூட வரதா தான் இருந்தது. அதுக்குள்ளே எனக்கு ஒரு வேலை இருந்ததுனால நான் அதை பார்க்க போயிட்டு இருக்கேன். மறந்துட்டேன் சொல்ல. அட என்னப்பா, முதல்ல சொல்லியிருக்க கூடாதா? நான் வேற இன்னும் காணுமேன்னு பயந்தே போயிட்டேன். அதுக்குள்ளே எதுக்கு நான் பயந்துக்கிட்டு? இந்த குமாரா இருக்கும்போது எதுக்கு பயப்படுறீங்க? ஏன் குமாரா, நீ கொஞ்சம் கூட வந்திருக்கலாம்ல. நீ வந்திருந்தா கொஞ்சம் பேசுறதுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். அதெல்லாம் நீங்க என்ன கவலைப்படுறீங்க? நான் உங்களை பற்றி பாப்பா பற்றி எல்லாம் எடுத்து சொல்லி வச்சிருக்கேன். பசங்களா, சத்தம் போட்டு இருக்காதீங்க, அங்கே போய் விளையாடுங்க. என்னதான் இருந்தாலும் அவங்க கூட நமக்கு பேசி பழக்கம் இல்லைல்ல. நீ கூட இருந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். புரியுதுண்ணே. ஆனால் ஒரு அவசர வேலையை போஸ்ட் ஆஃபீஸ் வரைக்கும் போக வேண்டியது இருக்கு. நாங்கள் போயிட்டு நான் வீட்டுக்கு வரேண்ணே. அப்படியாப்பா, சரி, முடிஞ்ச வரைக்கும் அவங்க இருக்கும்போதே வந்துடு. சரி, நான் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக வர பார்க்குறேன். சரி, வச்சுட்டோமா? சரிப்பா. குமார சொன்னதை பார்த்தா இன்னும் ஒரு 10-15 நிமிஷத்தில் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்துடுவாங்க. இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? புஷே புஷே ஏங்க அமுதா, நீ இங்கே தான் இருக்கிறியாமா? ஏங்க என்னங்க சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லை. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிளம்பி 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. இந்த குமார நமக்கு ஃபோன் பண்ணி சொல்லவே இல்லை. அவர் கிறுக்கு பிடிச்ச பையன். கரெக்டான நேரத்துக்கு எதையும் சொல்ல மாட்டான். சரி, நேரம் ஆகுது. நீ போய் சீக்கிரம் கிளம்பு. சரிங்க, இந்த கேசரி மட்டும் முடிச்சுட்டா அவ்வளோதான். அக்கா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் போய் கிளம்ப வேண்டியதானே? பரவாயில்ல, இருக்கட்டுமா. நீ கூட மாட உதவியாக இருக்கிறதே பெரிய விஷயம். இதில் ஒன்று இன்னும் வேலை வாங்கினா சரி வருமா? இருக்கட்டக்கா, நீங்கள் முடிச்சுட்டு போங்க. நான் பவுல் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிடறேன். சரிம்மா, இங்கேயே நின்று பேசிட்டு இருக்காது. சீக்கிரம் கிளம்பு. அதெல்லாம் இருக்கட்டும். உங்கள் பொண்ணு ரெடி ஆயிட்டாலான்னு பார்த்தீங்களா? ஆமாண்ணே, நான் போய் முதல்ல அவன் கிளம்பிட்டானு பார்க்குறேன். என்னதான் பொண்ணு பார்க்க வராங்க பாரு. நான் போய் முதல்ல ரெடி ஆவேன். முடிஞ்சுது. என்னக்கா, கேசரி முடிச்சிட்டிங்களா? இது இப்படியே இருக்கட்டும். இப்போ பவுலில் வைக்க வேணாம், கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கப்புறம் அவங்க வந்ததுக்கப்புறம் நம்ம பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். நான் போய் கிளம்புறேன், நீ கொஞ்சம் பார்த்துக்கமா. சரிக்கா. ஆமாம், ராஜி வந்தாலாமா? இல்லைக்கா, அவங்க தான் அவங்க மாமியார் உடம்பு சரியில்லைன்னு போயிருக்காங்கல்ல. ஆமாம், அவன் மாமியார் ஒரு சொன்ன. ராஜி வந்தால் பாப்பாவுக்கு கொஞ்சம் சேலை கட்டி விடுவா, அதுக்காகத்தான் வர சொன்னேன். இல்லைக்கா, நான் போய் திவ்யா கிட்ட கேட்டேன். திவ்யாவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க போல. அவங்க பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் நான் கிச்சனுக்கு வந்தேன் உங்ககிட்ட. சின்ன பிள்ளைங்களாச்சேம்மா, அதுங்களுக்கு புடவையெல்லாம் கட்ட தெரியுமா? தெரியும் தாக்கா சொன்னாலுங்க. சரி, நான் ரெடி ஆகிட்டு வரேன். அப்புறமா போய் பார்த்துட்டு வந்துடுவோம். ஏதாவது குறை இருந்ததா நீ அதை சரி பண்ணி விட்டுடு. சரிக்கா, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் போய் சீக்கிரம் புடவையை கட்டி ரெடியாங்க. சரி, நான் போய் ரெடியாக வரேன். போதுண்டி, வீடு ரொம்ப பண்ணாத. இல்லடி, டார்க் சர்க்கிள் லைட்டாக தெரியுது. அது மட்டும் பேட்ச் ஒர்க் பண்ணிடுறேன். ஆளே அடையாளம் தெரியாத மாதிரி மாற்றிடாதீங்கடி. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ ஏன் கவலைப்படுற? திவ்யா. அப்பா வாங்கப்பா. நேராச்சு பாரு, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டு இருக்காங்க. ரெடி ஆகிட்டே இல்லையா? நான் ரெடி ஆகிட்டேன்ப்பா. இவங்க தான் இன்னும் மேக்கப் ஏதோ போட்டுட்டு இருக்காங்க. சரிம்மா, நீங்கள் ரெடி ஆகிட்டு பாப்பா கூடயே இருங்க. நான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தோடனே பேசிட்டு உங்களை கூப்பிடுறேன். அப்போ கூப்பிடுவாங்க. சரிப்பா. போது விடுடி. நிறுத்துடி. நீ கற்றுக்கிட்ட வித்தை எல்லாம் ஒரே நாளில் இறக்கணுமா? அப்பா, இந்த சாரி ரொம்ப நல்லா இருக்கு. இதையே போட்டுக்கலாம். என்ன அமுதா, சாரி நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கீங்கக்கா. மாப்பிள்ளை உங்களை பொண்ணு நினச்சி பார்த்துருவாருன்னு நினைக்கிறேன். நீ வேற ஏண்டி, நீ போய் படம் பார்த்துட்டு வரியா என்ன? அதெல்லாம் வேணாங்க்கா, நான் இந்த சாரியிலே இருந்திருக்கேன். இதுவே நல்லா தான் இருக்கு. சரி வா, திவ்யா ரெடி ஆகிட்டாலான்னு போய் பார்த்துட்டு வருவோம். அம்மாடி அம்மா, என்ன அழகா இருக்கா என் பொண்ணு. நல்லா அழகா மேக்கப் பண்ணியிருக்கீங்க. திவ்யா, நான் உன்னை இப்போதான் புடவையிலேயே பார்க்குறேன். தேங்க்ஸ்க்கா. சரிம்மா, நான் போய் மற்ற வேலையை பார்க்குறேன். நீ இங்கே இருந்துக்கோ. இதோட போதும், மேக்கப் எதுவும் போட வேண்டாம். சரியா? புஷ்பா, ஏங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. அதுக்குள்ள வா. இதோ வரங்க. வாங்க வாங்க, உட்காருங்க. இது வந்துடுறேன். இவ்வளோ நேரம் குமரனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அவள் ஏதோ வேலையாக போயிட்டான். அதனால நாங்கள் இப்படி வந்துட்டோம். குமரன் ஃபோன் பண்ணி சொன்னார். அவர் வேற ஏதோ வேலையை போயிட்டதுனால நீங்கள் பேசி முடிச்சிடுங்கன்னு சொல்லியிருந்தாரு. அமுதா, கேசரி காஃபிலாம் எடுத்துட்டு வாயாம்மா. அந்த வரேன்க்கா. அதெல்லாம் இருக்கட்டுங்க, பரவாயில்ல. இந்த சின்ன ஃபார்மாலிட்டிலாம் எதுக்கு? முதல்ல பொண்ணை பார்த்துடுவோம், மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். சரி, பொண்ணை கூட்டு வாங்க, பார்த்துருவோம். அமுதா, போய் பாப்பாவை கூட்டு வாயா. நமஸ்காரம் பண்ணிக்கம்மா. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேங்க. பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏமா, உனக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா? அப்பா அம்மா விருப்பம் தான் என் விருப்பமும். பொண்ணு விருப்பம் தாங்க என் விருப்பம், என் விருப்பம் தாங்க பொண்ணு விருப்பம். நாங்கள் அப்படி தான் என் பொண்ணை வளர்த்துருக்கோம். சரி, நீ உள்ள போமா. பொண்ணு ரொம்ப அமைதியானவ. அப்புறம் மற்ற விஷயத்தெல்லாம் பேசிக்கலாமா? இதில் பேசுறதுக்கு என்ன இருக்குது? எல்லாமே என் பொண்ணுக்கும் பையனுக்கும் தான். அப்படி இல்லைங்க, கல்யாணம்னா செய்முறை சீர்வரிசை இதெல்லாம் இருக்குல்ல, அதை பற்றி தான் சொல்கிறேன். நாங்கள் புரோக்கர் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருந்தோமே. அப்படியா? அவரே தான் என்கிட்ட சொல்லலையே. உங்கள் எதிர்பார்ப்பு என்னன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் செஞ்சுடுவோம். பெருசாக ஒன்றும் இல்லைங்க. உங்கள் பொண்ணு போட்டு அழகு பார்க்க 100 பவுன் நகை போட்டுடுங்க. இப்போல்லாம் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அதனால வண்டிலாம் சரி வராது. ஒரு கார் ஒன்று வாங்கி கொடுத்துருங்க. அப்புறம் பையன் MBA முடிச்சிருக்கான். அப்படியே ஒரு பிஸ்னஸ் வச்சு கொடுத்துருங்க. நீங்கள் ஒன்றும் தப்பாக எடுத்துக்காதீங்க. நாங்களாம் எங்கள் பொண்ணுக்கு அப்படி தான் செஞ்சோம். அதே தான் எங்கள் பிள்ளைக்கும் கேட்குறோம். இருந்தாலும் இது என் தகுதிக்கு மீறின மாதிரி தோணுது. என்னங்க, ஒரே ஒரு பொண்ணுன்றீங்க. 100 பவுன் கூட போடலன்னா என்னங்க அர்த்தம்? நாங்கள் என்ன எங்களுக்கா கேட்குறோம்? உங்கள் பொண்ணு தான் போட்டு அழகு பார்க்க போகிறா. சரிங்க, நான் வீட்டில் கலந்து பேசி சொல்லட்டுமா?
இதில் வீட்டில் என்னங்க கலந்து பேச போகிறீங்க? உங்கள் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கு, மாப்பிள்ளைக்கும் பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. சட்டப்பட்டுன்னு நாளை குறித்து கல்யாணத்தை முடிச்சுக்கலாம்ல. எங்களுக்கும் அதுதான் விருப்பம். இப்போது எக்ஸ்ட்ரா 50 பவுன் கேட்டிருக்கீங்க. நான் அதை ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. மாப்பிள்ளை எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்களே. ஆமாம், அங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். ஆனால் அது எவ்வளோ நாளைக்கு இன்னொருத்தங்கிட்ட வேலை செய்யறது? நாமளே ஒரு சொந்த தொழில் ஆரம்பிக்கலான்னு தான் பிஸ்னஸ் வச்சு கொடுக்க சொல்கிறேன். அங்கே நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணியிருக்காங்க. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் நல்லா போகும் நமக்கு. என்னடி இவங்க பொண்ணு பார்க்க வந்தாங்களா இல்லை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு காசு வாங்க வந்தாங்களா? ஏய், இது எல்லா இடத்துலையுமே சகஜம் தானடி. அது எப்படி சகஜமாகும்? இவங்க வாண்டடாக கேட்குறாங்க, கொஞ்சம் கூட சரிப்படலை. ஏய், நீ ஏதேதோ பேசி அவளை குழப்பி விட்டாள, சும்மா இரு. அவன் எதுக்கு என்ன குழப்பி விடணும்? எனக்கு என்ன பேசுறது புரியலையா என்ன? எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கல. என்னடி சொல்கிற? ஆமாம், கல்யாணம் பண்ணிக்க வந்தவங்க பொண்ணை பார்த்து பொண்ணோட குணத்தை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு 50 போடுங்க, 100 போடுங்க, பிஸ்னஸ் வச்சு கொடுங்க, கார் வாங்கி கொடுங்க, இதெல்லாம் கேவலமாக இல்லை அவங்களுக்கு. எங்கள் அப்பா இதை வேண்டான்னு சொல்லிட்டா எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குன்னு தோணுது. ஏய், உனக்கு மாப்பிள்ளை பிடிக்கலையா என்ன? அப்படிலாம் இல்லை, நான் தான் அப்போவே சொல்லிட்டேன்ல, எங்கள் அப்பா விருப்பம் தான் என் விருப்பம். இதே உனக்கு மாப்பிள்ளையை ரொம்ப பிடிச்சிருந்தா அவங்க இந்த மாதிரி கேட்டாலும் நீ அப்படி தான் சொல்லுவியா? நீ பிடிக்குதுன்னு எதை பார்த்து சொல்கிற? ஒருத்தங்களை 5 நிமிஷம் பார்த்த உடனே பிடிச்சிருமா? அப்புறம் வேறு எதை வச்சு சொல்லுவ நீ? ஒருத்தவங்களை நம்மளுக்கு பிடிக்கணும்னா அவங்க மனசுலேருந்து பேசினாலே அவங்கள நம்மளுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். முகத்தை பார்த்த உடனே அவங்கள பிடிக்குது அப்படின்னு முடிவு பண்ணால் ரோட்டில் நம்ம எத்தனையோ பேரை பார்க்குறோம். அவங்களெல்லாம் நம்மளுக்கு பிடிச்சா கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? எனக்கு என்னமோ இந்த சம்மந்தம் வேண்டான்னு தான் தோணுது. ஏன் இப்படி சொல்கிற? பின்ன நீங்களே பாருங்கள், மாட்டை ஏதோ சந்தையில் பார்த்து விலை பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நீ அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காத, அப்பா எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க, நீ கவலைப்படாத. சரிங்க, நீங்கள் பேசிட்டு ஒரு முடிவை சொல்லுங்க. சரிங்க. அப்போ அப்போ நாங்கள் நாங்கள் எல்லாரும் வரோம். வந்தவங்க என்னென்னலாம் கேட்டு போயிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? வந்தவங்க என்னென்னா 100 பவுனு, காரு, பிஸ்னஸ் வச்சு கொடுங்க, ஏதேதோ கேட்டு போகிறாங்க. என்ன நடக்க போதோ தெரியலையே. இவர் என்ன யோசிச்சிருக்காரோ? புஷ்பா, அந்த வரங்க. என்னங்க, டீ ஏதாவது எடுத்துகிட்டு வரவா? அதெல்லாம் எதுவும் வேண்டாமா, உட்காரு, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்னங்க குரல் ஒரு மாதிரியாக இருக்குது? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பேசிட்டு போனதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். எல்லாம் இந்த கடங்காரன் குமரனால வந்தது. என்னம்மா பண்ணுறது? பொண்ணு கல்யாணம்னா அப்படி இப்படி தான் இருக்கும். ஆமாம், அது உண்மைதான். கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். மாப்பிளையும் பார்க்க நல்லா தான் இருக்காரு. அதுதாம்மா நானும் யோசிக்கிறேன். மாப்பிள்ளையும் நல்லா இருக்காரு, நம்ம பொண்ணுக்கும் பிடிச்சிருக்கு, குடும்பமும் நல்ல குடும்பமாக தான் இருக்குது. அதுக்காக அவங்க கேட்கறதெல்லாம் நம்ம செய்ய முடியுமாங்க? என்னம்மா பண்ணுறது? பொண்ணை பெற்றிருக்கோம், நம்மளால முடிஞ்சதும் செய்யணும், முடியாததையும் செய்யணும். அப்போ தான் நம்ம பொண்ணு அங்கே சந்தோஷமாக வாழும். அப்புறம் எங்கே கவலையாக இருக்கீங்க? நகை, காரு, சீர்வரிசை இதெல்லாம் சரிதான், நம்மளால பண்ண முடியும். தொழில் தொடங்க பணம் கேட்குறாங்க, அதுக்கு தான் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். எதுக்குங்க உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக்கிறீங்க? வேற இடம் பார்க்க சொல்லிடலாமா? சும்மா ஒரு வயசு பொண்ணுக்கிட்ட இவனை பிடிச்சிருக்கா அவனை பிடிச்சிருக்கான்னு கேட்டு கஷ்டப்படுத்தக்கூடாதுமா. குமரன் வரேன்னு சொல்லியிருக்கான், வந்ததும் அவங்ககிட்ட கலந்து பேசிட்டு என்ன பண்ணலாம்னு யோசிப்போம். சரிங்க, எதுக்கும் நம்ம பாப்பா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாமா? அவளுக்கு என்னம்மா தெரியும், சின்ன குழந்தை, நம்ம என்ன சொல்கிறோமோ அதை தானே கேட்பா. அதுவும் சரிதான்.